ஸ்திரமாக இருக்கும் இந்த பிரபஞ்சமானது எப்படி சொப்பனத்திற்கு நிகராகும்? கேள்வி இங்கதான் வருது. அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகமே மாயைப்பா, கஷ்டப்படாத, ஒரு கனவு போன்று அப்படின்னு சொல்றாரு முனிபுத்திரன். ராஜா என்ன கேட்கிறாரு? நீங்க சொல்றபடி பார்த்தா கனவு வந்து போகுது, ஓகே, அதை ஏத்துக்கலாம். மாயை எல்லாமே ஒண்ணுல ஒடுங்கி இல்லாம போகுதுன்றீங்க, அதையும் ஏத்துக்கலாம். ஆனா இல்ல, எனக்கு அது புரியுது. இந்த உலகம் ரொம்ப ஸ்திரமா இருக்கு, முன்னாடி ஸ்பஷ்டமா இருக்கு, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதை எப்படி நீங்க சொப்பனத்துக்கு, அது எப்படி கனவுக்கு நிகரானதுன்னு சொல்றீங்க? கனவுக்கு நிகரானதுன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. ஜாக்கிர பிரபஞ்சம், அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இந்த உலகம், ஜாக்கிர ஸ்டேட் ஸ்திரமா இருக்குது, எதனாலையும் பாதிக்கப்படாத மாதிரி இருக்குது. திருப்பி திருப்பி நான் வரும்போது இது தெரியுதே என் கண்ணுக்கு, எவ்ரிடே நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு. அப்புறம் எப்படி இதை நீங்க கனவுன்றீங்க? இது எப்படி ட்ரீம்னு சொல்ல வர்றீங்க? அதான் கேள்வி. அதற்கு அதிபுத்திமானான முனிபுத்திரன் பின்வருமாறு சொல்லுகின்றார். கேளும் ராஜனே, திருஷ்டாந்த விஷமமானது என்று நீர் மொழிந்ததானது சொப்பனத்தில் அமர்ந்தும் பிராந்தி உண்டாவதும் போல உம்முடைய இரண்டாவது மோகமாக இருக்கின்றது. சொப்பன விருட்சமானது சொப்பன காலத்தில் எதனை சாதித்து கொடுக்கவில்லை. சொப்பன விருட்சம் தன் நிழலில் பரவுவதனால் சொப்பனத்தில் தோன்றும் வழிப்போக்கர்கள் வெப்பத்தை தணிக்கவில்லையா? இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு ஒரு மோகம் இல்ல, ரெண்டு விதமான பிராந்தி இருக்குது, ரெண்டு விதமான ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றார். அதுதான் என்ன சொல்ல வர்றேன்னா, பிராந்தி உண்டாவது போல உம்முடைய இரண்டாவது மோகமாக இருக்கின்றது. திருஷ்டாவில் இருந்துதான் திருஷ்யமானது வேறானது என்று முதலில் ஒரு பிராந்தி. பிராந்தினா என்னது? ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங், ராங்கான ஐடியா. அப்படின்னா என்னது? நான் வேறு, இந்த உலகம் வேறுங்கிறது ஃபர்ஸ்ட் ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங். திருஷ்டாயம், இது திருஷ்யம். நான் வேறு, என்னால் பார்க்கப்படுபவை வேறுன்று நமக்குள்ள எல்லாரும் வச்சிருக்கோம்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அல்டிமேட் கோர் ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் நாலேஜ். அதுதான் பிராந்தி அப்படின்னு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு. அப்புறம் இந்த திருஷ்யங்களில் சொப்பனம் முதலியவை அசத்தியம் என்பது. அப்ப என்னால் பார்க்கப்படுற இந்த உலகத்திலிருந்து எனக்கு உருவாகக்கூடிய ஒரு கனவானது அதுவும் ஒரு பொய் அப்படின்னு. கனவுங்கிறது என்னது? அதுல உருவாகிறது ஒண்ணுதானே. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நிஜம், அதுல உருவாகிற ஒரு அனுபவம் தான் பொய் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது விதமான ராங் அண்டர்ஸ்டாண்டிங் என்றார். ஏன் அதை அப்படி சொல்றாருன்னா, இது மொத்தமே கனவுன்னு வரும்போது இது நிஜம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வர்றது மட்டும்தான் நீ கனவு மட்டும்தான் பொய்ன்னு சொல்றது செகண்ட் லெவல் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் இங்க என்ன அந்த உதாரணத்தை சொல்றாருன்னா, சொப்பன விருட்சம், விருட்சம்னா மரம், கனவுல தோன்றக்கூடிய ஒரு மரமானது தன் நிழலினால், நிழல் வழிப்போக்கனின் வெப்பத்தை தணிக்கவில்லையா? நீங்க எவ்ரிடே கனவு காண்றீங்க. நீங்க கனவு காணும் போது உங்க கனவுல ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல நிழல் இருக்குது. அந்த நிழல்ல அந்த பக்கம் போறவனுக்கு அந்த மரம் நிழல் கொடுக்குதா கொடுக்கலையா? அந்த நிழல்ல அவன் இலை பாருகிறானா இல்லையா அப்படின்னு. கண்டிப்பா அந்த கனவுல அது நடக்குது, ஆமா, அவன் இலை பாருகிறான். அது அவனுக்கு அனுபவமா இல்லையானா அது அவனுக்கு அனுபவம் தான். அதான் இங்க சுட்டி காட்டுறாரு. வழிப்போக்கர்களின் வெப்பத்தை தணிக்கவில்லையா? சொப்பன மனிதர்களுக்கு பழங்களை கொடுத்து திருப்தி உண்டாக்கப்படும் செய்யவில்லையா? உன் கனவுல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்கு, அந்த பழங்களை சாப்பிட்டு சில பேருக்கு பசி ஆறலையா? கனவுல சொல்றாரு. சொல்லும் ராஜாவே சொல்லும் அப்படின்னு கேட்கிறாரு. சொப்பனத்தில் சொப்பன விஷயங்கள் எங்கு பாதிக்கப்பட்டவனாயும் அஸ்திரமாயும் காணப்படுகின்றன. சொப்பனத்தில் காண்பவையாவும் ஜாக்கிரத்திலே பாதிக்கப்படுகின்றன. ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். வென் வி ஆர் ட்ரீமிங், நம்ம கனவு காணும் பொழுது கனவில் வர விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல அது ஸ்திரமாகவும் உண்மையாகவும் பாதிக்கப்படாததாகவும் சத்தியமாகவும் ஒரு அனுபவத்தை நமக்கு அங்கே கொடுக்கின்றது. அங்க அதுல எந்த பாதிப்பும் கிடையாது. நம்ம ஜாக்கிரத்தான வேக்கிங் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம சொப்பனம்னு சொல்றோமே தவிர, அங்க நடக்கும்போது அது சொப்பனம்னு நமக்கு தெரியறது இல்ல. அது ஸ்திரமான உண்மைன்ற அனுபவத்துலதான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். அங்க அது பாதிக்கப்படுவதில்லை. அங்க மழை பெய்யுது, அங்க மரங்கள் நிழல் கொடுக்குது, அதை ஒருத்தன் அந்த நிழலை அனுபவிக்கிறான். இதெல்லாம் அங்க அனுபவமா தானே இருக்குது. அந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் அது அனுபவம் தானே அப்படின்னு சொல்ல வர்றாரு.
சொப்பனத்தில் காண்பவை யாவும் ஜாக்கிரத்தில் பாதிக்கப்படுகின்றன என்று நீ சொல்லும் பட்சத்தில் ஜாக்கிரத் பிரபஞ்சம் யாவும் சுளுத்தியில் பாதிக்கப்படுவதில்லையா? ஒரு கொஸ்டின் கேட்கிறார். கனவு காண்ற உலகம்லாம் நீ வேக்கப் பண்ணோன்னா அது காணாம போயிடுச்சுன்ற. அதே மாதிரி தானே இந்த வேக்கப் உலகம், இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க இந்த உலகம், நீங்க டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னா எங்க போயிடுது? when you are getting into the deep sleep, இந்த உலகம் நமக்கு எங்க அனுபவமா இருக்கு? கனவு நான் வேக்கப் ஆனவனா காணாம போயிடுதுன்னு நீங்க சொல்ற மாதிரி தானே இந்த வேக்கப்பான இந்த ஸ்டேட் நான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனா காணாம போயிடுது. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறாரு. யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஜாக்கிர பிரபஞ்சம் அடுத்த நாளில் அனுவிருத்தியாக தோன்றுகிறபடியால் பாதிக்கப்படுவதில்லை. இப்ப நமக்கு அதான் அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்றாரு. நீ சொல்லலாம், அடுத்த நாள் நான் கண் விழிக்கும் போது திருப்பி இந்த உலகம் இருக்குது இல்ல, அது உள்ள போயிடுச்சுன்னா முழுசா உள்ள போலியே, திருப்பி வருது இல்ல அப்படின்னு கேட்கறதா இங்க வராது. ஜாக்கிர பிரபஞ்சம் அடுத்த நாளில் அணுவிருத்தியாக தோன்றுகிறபடியால், அணுவிருத்தினா என்னது? மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுவதில்லை என்று நீ கூறினால், நான் மீண்டும் மீண்டும் கண் விழிக்கும் போது எனக்கு இந்த உலகம் இருக்குது, அதனால அது பாதிக்கப்படுவதில்லை, அது அழிவதில்லை அப்படி நீ சொன்னேன்னா அதுக்கு உனக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் கேளு. என்ன சொல்றாரு? சொப்பன விஷயங்களுக்குள்ளும் அடுத்த நாள் சொப்பனத்தில் அணுவிருத்தியான தோற்றம் இல்லையா? உனக்கு எவ்ரிடே மீண்டும் உனக்கு கனவு வரலையா? அந்த கனவு உனக்கு நிஜமான ஒரு அனுபவத்தை கொடுக்கலையா? ஒரு நாள் கனவு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, எவ்ரிடே உனக்கு கனவு வருது. எவ்ரிடே நீ வேக்கப் ஆகும்போது இந்த உலகம் நிஜமா இருக்கிற மாதிரி எவ்ரிடே நீ கனவுக்கு போகும்போது அந்த உலகம் நிஜமா தானே இருக்குது. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்க வர்றாரு. சொப்பன விஷயங்களுக்கும் அடுத்த நாள் சொப்பனத்தில் அணுவிருத்தியான தோற்றம் இல்லையா? சொல்லும். அணுவிருத்தியான தோற்றம் சொப்பனத்தில் இல்லை என்னும் பட்சத்தில், இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எவ்ரிடே கனவு வேற வேற மாதிரி வருது, மாற்றங்கள் உட்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒரே அது இப்ப இன்னைக்கு கனவு வந்துச்சுன்னா அதோட கண்டினியூஷனா அங்க இருக்குது. நம்ம அந்த கேள்வி கேட்போம். இன்னைக்கு இந்த கனவு வந்துச்சு, நாளைக்கு வேற கனவு தானே வருது, வேற மாதிரியான தோற்றங்கள் வேற மாதிரியான இருக்குது, அங்க மாற்றம் இருக்குல்ல. இந்த உலகம் மாறாம அப்படியே இருக்கு. நான் எந்திரிக்கும் போது அதே வீட்டுலதான் இருக்கேன், அதே தானே எவ்ரிடே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம வைப்போம். அதுக்குதான் அவரே வச்சு அவரே பதில் சொல்றாரு. என்னன்னா, அன்றன்று புதிதாக தோன்றும் ஜாக்கிர பிரபஞ்சத்திலும் அணுவிருத்தியான தோற்றம் எது? அன்றாடம் புதிதாக ஜாக்கிர தோற்றங்கள் அணுவிருத்தி இல்லாவிடனும் சிலவற்றில் அணுவிருத்தி காணப்படுகிறது என்று சொல்வீர்களானால், அவ்விதம் சொப்பனத்திலும் ஸ்திரமான தோற்றங்கள் அணுவிருத்தியாக விளங்குகின்றன. சொப்பனத்தில் காணும் அணுவிருத்தி பிராந்தியினால் ஏற்பட்டது என்றும் பட்சத்தில் ஜாக்கிர அனுபவிருத்தி அப்படியே ஆகும். ஜாக்கிர விஷயத்தில் நிலைமையை சூட்சும புத்தியில் விசாரித்து பாரும். இதோடைய எசன்ஸ் மட்டும் சொல்றேன், படிக்கும்போது உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். எவ்ரிடே நான் மீண்டும் வரும்போது இந்த உலகம் இருக்குதுங்க, அதனால இது நிஜங்க. எவ்ரிடே நான் கனவுக்குள்ள போகும்போது வேற வேற கனவு வருதுங்க, அதனால அது பொய்யுங்க அப்படின்னு ஒரு வாதம் வைத்துக் கொண்டோம்னா, இவர் என்ன சொல்றாரு? எவ்ரிடே கனவுக்குள்ள போற கனவு வேற வேற வருது, ஆனா அதுல இருக்க மனிதர்கள் அதே மனிதர்கள் வராகிறார்கள். எவ்ரிடே கனவுலையும் வித்தியாசமான புது புது மனிதர்கள் வரார்களா? இல்ல. எவ்ரிடே கனவுல வித்தியாசமான வேற வேற உலகத்துல போய் அனுபவிக்கிறியா? இல்ல. அப்ப அந்த கனவுக்கான ரா மெட்டீரியல் சோர்ஸ் என்ன? இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கிற அதே மனிதர்கள் தான். நமக்கு என்ன, நம்ம சொந்தங்கள் தெரிஞ்ச மனிதர்களோட தானே ரெகுலரா கனவு வருது, வேற ஏன்னா புதுசா சம்பந்தம் இல்லாத யாரோட கனவு எங்க வருது? அப்ப அதே மனிதர்கள் தானே வெவ்வேறு விதமான எவ்ரிடே வெவ்வேறு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நீ எவ்ரிடே நீ வேக்கப் ஆனேன்னா அதே மனிதர்களோட இங்க வாழ்ற, அதே உலகத்துல வாழ்ற. அதே மாதிரி கனவும் உலகம் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் வேற, அதே மாதிரி ஒரு பூமி தான். அங்க இருக்கிற மனிதர்களும் இதே இருக்கிற மாதிரி மனிதர்கள் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு சூழ்நிலைகள்ல அது மாதிரி அண்டர்கோ பண்ற. பெருசா என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கிறாரு. ஒரு டீப்பான கொஸ்டின் இது. சின்ன சின்ன மாற்றம் இப்ப நம்ம அதுவும் கேள்வி வைக்கிறாரு. என்னன்னா, இப்ப இந்த உலகத்துல எவ்ரிடே மாற்றம் இல்லையா? எவ்ரி செகண்ட் மழையும் காற்றும் இந்த பஞ்சபூதங்களும் மாற்றம் அடைந்து கொண்டேதானே இருக்கின்றது. நேற்று இருந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மவுண்டைன் இன்னைக்கு அதே மாதிரி இருக்கானா? கிடையாது. அதுல சின்ன மாற்றம் இருக்குது. கடல்ல சின்ன மாற்றம் இருக்குது. எல்லாத்துலயும் மாற்றம் நடந்து கொண்டேதான் இருக்குது. ஒரே மாதிரி இருக்கிறதே கிடையாது, மாறுதல் அடையாது, எதுவுமே கிடையாது நம்ம உடம்புலயும் கணக்கு பார்க்கும்போது. அப்ப எல்லாமே எவ்ரிடே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற மாதிரி, ஆனா பேசிக்கான மெட்டீரியல் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி கனவுலையும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது.
நிஜத்திலயும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனா சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கு. மனிதர்கள், அனுபவங்கள், துக்கங்கள், அதை தான் இங்க மீன் பண்றாரு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லப்பா அப்படின்னு புரிய வைக்கிறாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. இதோட பர்பஸ் என்ன, இவர் இவ்வளவு தூரம் நமக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சொல்வதற்கான ரீசன் என்னன்னா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான். நல்லது.